ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹியூண்டேயோடைய கிராண்ட் ஐட்டன் நியாஸை பற்றி யாருக்கு தான் தெரியாது. ஹியூண்டேயோடைய பெஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்னு மட்டும் இல்லாமல் இந்த மிட் சைஸ் ஹேட்ச்பேக் கேட்டகரியிலேயே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ப்ரீமியம் லுக்ஸ், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்மூத்தான ஏஎம்டி கியர் பாக்ஸ் தர்ற ஒரு வண்டி. இப்போ இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய புதிய ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் வெளிவிட்டிருக்காங்க ஹியூண்டே. இந்த புதிய ஃபேஸ் லிஃப்டட் நியாஸோடைய டாப் லெவல் ஆஸ்டா வேரியண்டோடைய டீடைல் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதோட ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எங்கே போகிறது? ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு இந்த புதிய கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய ஆஸ்டா வேரியன்ட் நமக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். நான் ஏற்கனவே சொன்னது போல கிராண்ட் ஐட்டன் நியாஸ் ரொம்பவே அட்ராக்டிவான ஹேட்ச்பேக் டாடா டியாகோ மற்றும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் போன்ற மிட் சைஸ் ஹேட்ச்பேக்ஸோட போட்டி போடுது. இந்த புதிய ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனோட மேலும் சொஃபிஸ்டிகேட்டடான வித்தியாசமான லுக்ஸ் தர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஹியூண்டே. அதே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் முன்ன போல சேமா தான் இருக்கு. இருந்தாலும் ஃப்ரண்ட் பம்பர் மற்றும் கிரில் டிசைன் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கு. இந்த மாடலுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக புதிய டிசைன்ல பெரிய எல்இடி டிஆர்எல்ஸ் வருது. இந்த டிஆர்எல்ஸ்க்கு நடுவுல 3D டிசைன்ல ஒரு பெரிய மேசிவ் ஃப்ரண்ட் கிரில் இருக்கு. ஆனா இந்த ஃப்ரண்ட் பம்பரை தவிர வேற எந்த விஷயங்களும் மாறல. சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே பெரிய அளவுல மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதாவது சைட்ஸ்ல இருக்கிற ஒரே வித்தியாசம் புதிய அலாய் வீல் டிசைன். இந்த ஃப்ளூயிடிக் டிசைனோடைய அழகை மேலும் கூட்டுது இந்த புதிய 15 இன்ச் ஸ்பின்னர் டிசைன் டைனாமிக் அலாய் வீல்ஸ். முன்ன போல ரியர் வீல்ஸுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. அதே போல் சி பில்லரில் G10 அப்படிங்கிற லோகோ பிராண்டிங் வருது. டாப் வேரியன்ட்ஸ்க்கு பி பில்லர் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கூடவே ரூஃபில் கிளாசி பிளாக் ரூஃப் ரெயில்ஸ் மற்றும் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. இப்போ இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் முன்ன விட ப்ரீமியம் ஆகிருச்சு. அதனால குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இந்த ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசியா போலவே பேக் டிசைனும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. டெயில் லைட்ஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் பார் போன்ற டிசைன் எலிமெண்ட் இருக்குது. டெயில் லேம்ப்ஸ்க்குமே புதிய எல்இடி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் வர்ற இந்த லைட் பார் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். இதில் லைட்டிங் எதுவும் கிடையாது. இதனால் இப்போ இந்த வண்டியை பார்க்கறதுக்கு புதிய ஹியூண்டே வென்யூ ஞாபகத்துக்கு வருது. முன்ன போலவே ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் வருது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருடைய மாற்றங்கள். இப்போ இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த புதிய ஃபேஸ் லிஃப்டட் அப்கிரேடட் ஹியூண்டே i10 கிராண்ட் ஐட்டன் நியாஸ்க்கு உள்ளே தான் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஆஸ்டா வேரியண்ட். அதனால் இந்த வண்டியில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போன்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் நல்லாவே எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலுக்கு பியூட்டிஃபுல் நல்ல லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவரால் ஸ்டீரிங் வீல் டிசைன், டேஷ்போர்ட் டிசைன், ஓவரால் இன்டீரியர் டிசைன் எதுவுமே மாற கிடையாது. ஆனால் ஃபீச்சர்ஸில் தான் பெரிய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீரிங் வீல் வந்து சேமாக இருந்தாலுமே இந்த வண்டிக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. எஸ், முதல்ல ஆராவுடைய டாப் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துச்சு. பட் இப்போ கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கே ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. ஸோ லாங் டிரைவ்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் வருது. மேலும் இன்னொரு அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். முதல்ல இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்ட் டிஜிட்டல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லோவர் கேட்டகரி மிட் சைஸ் ஹேட்ச்பேக் போல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் மோனோக்ரோம் டிஸ்பிளே மட்டும்தான் ஸ்பீடோமீட்டராக வந்துச்சு. ஆனால் இப்போது இந்த அப்கிரேடட் வேரியண்ட்டுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி இந்த ஒரு ஃபுல்லி என்ன சொல்கிறது, ஒரு அனலாக் கம் டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹியூண்டே வென்யூவோடைய டிஸ்பிளே மாதிரி இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இப்போது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் டாப் அண்ட் வேரியண்ட்ஸுக்கு எப்பவும் போல் சேமாக தான் இருக்குது. கீயை காமிச்சிடுறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன போல் கீயும் எக்ஸாக்ட்லி சேமாக தாங்க இருக்குது. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ தான் கொடுக்குறாங்க. இதிலே வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ஜின் இதுதான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே. டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் சேமாக தாங்க இருக்குது. டச்ஸ்க்ரீன் சிஸ்டமில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. முன்ன போல் இருந்த அதே 8 இன்ச் டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இப்போ மாறி இருக்குது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூண்டே வென்யூவோடைய டிஸ்பிளே போல் சேமாக இருக்குது பாருங்கள். சென்டரில் இருக்கிறது ஒரு ஃபுல் கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் MID. ஆனால் ஸ்பீடோமீட்டரும் டேக்கோமீட்டர் மீதி எல்லா டிஸ்பிளே, டேங்க் டிஸ்பிளே, என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் எல்லாமே ஃபுல்லி அனலாக் ஆகிருச்சு.
இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்ஸ் ஸ்பீட்ஸில் ஓட்டும் போதும் கூட ஈஸியாக ரீட் பண்ண முடியும். மெயினான வித்தியாசம் என்னென்னா இந்த எம்ஐடி டிஸ்பிளே வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது, முன்ன விட கூடுதல் ஃபீச்சர்ஸும் ஆஃபர் பண்ணுது. இந்த எம்ஐடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங்கோடைய ரைட் சைடில் பட்டன்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க. இதில் வந்து புதிய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போது இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வந்துடுது கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கு. அதை தவிர எப்பவும் போல் மீதி செட்டிங்ஸ், ஓவரால் இன்ஃபர்மேஷன், கியர் இண்டிகேஷன் இது எல்லாமே வந்து ஹியூண்டே வென்யூ போல் சேமாக ஆகிருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக நார்மலாக எப்பவும் போல் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. நல்ல சூப்பர் ஸ்லிக்கான 8-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் கேட்டகரியில் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலுமே ரொம்ப ஸ்லிக்கான டிஸ்பிளே, குவாய்ட் மோட் மற்றும் நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டமில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியும் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய இன்ட்ரொடக்ஷன். கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கு முன்ன 2 USB போர்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டை C டைப் ஸ்மார்ட் USB போர்ட்டாக மாற்றிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அப்கிரேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு அப்கிரேட். மற்றபடி ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு முன்ன போலவே வயர்லெஸ் சார்ஜிங் வசதியும் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஆஸ்டா AMT வேரியண்ட். ஸோ 5-speed AMT கியர் பாக்ஸ் வந்துடுது. ஒன் அமங் த ஸ்மூதஸ்ட் அண்ட் ஸ்லிக்கஸ்ட் AMT கியர் பாக்ஸஸ் இந்த கேட்டகரியில் அப்படின்னு இதை தைரியமாக சொல்லலாம். யூசர்ஸுமே அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு தனியான மேனுவல் மோட்ஸும் இருக்குது. மேனுவலுக்கு டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமராவை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் கேமராவுடைய டிஸ்பிளே. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாம் இல்லை, இருந்தாலும் ஓவரால் கிளாரிட்டி டீசெண்டாக இருக்குது. நாட் பேட் அட் ஆல். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய சீட்டிங் அப்போல்சரி. முன்ன வந்து ஒரு ஐவரி ஒயிட் போன்ற கலர் அப்போல்சரி, ஃபேப்ரிக் அப்போல்சரி தான், பட் ஐவரி ஒயிட் கலர் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே போன்ற கலர் வருது. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கி டவல் டைப்பில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, ஹார்ட் வேரிங்காகவும் இருக்கும் இந்த மெட்டீரியல். ஸோ ஒன் அமங் த பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் ரொம்பவே பிடிச்சிது. கிராண்ட் ஐட்டன் நியாஸ் மற்றும் ஆராவில் வரக்கூடிய மெட்டீரியல். இங்கே சீட்ஸ்லேயே நியாஸுங்கிற பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேக் ரெஸ்டோடைய டெக்ஸ்சரும் மாறி இருக்குது, இந்த டிசைன் பேட்டர்ன் மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட்ஸ். மற்றபடி முன்ன போல் டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டும் வந்துடுது. ஸோ கன்வீனியன்ஸை பொறுத்தவரை கவலை இல்லை. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் வசதி பார்த்தீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது சென்டர் கன்சோலில். இங்கே ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் அல்லது உங்களுடைய பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுக்கலைங்க. ஸோ இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட்டாக இருக்குது. இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுக்கல. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்ஸிங். மற்றபடி முன்ன போல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நல்ல பெரிய க்ளவ் பாக்ஸும் வருது, கூலிங் ஃபங்க்ஷனும் இருக்குது க்ளவ் பாக்ஸில். அண்ட் எல்லா டோர்ஸ்லையுமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இப்போ ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது. ஆட்டோ டிமிங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா i20க்கு ஆட்டோ டிமிங் வருது. இந்த வண்டிக்கும் ஆட்டோ டிமிங் கொடுத்துட்டாங்கன்னா i20க்கு அவசியமே இல்லாமல் போயிடும். ஆல்ரைட், தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சன் வைசர் சேமாக தான் இருக்குது. பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் பெரிய வேனிட்டி மிரர் ஒன்று வருது, நல்லா தான் இருக்குது. அண்ட் கேபின் லைட்டிங் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபினுக்கு சென்டரில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலி மவுண்டட் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வருது. பேக் சீட்ஸ் பேசஞ்சர்ஸ், ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஓகே, டிரைவர் டோர் பேடை காட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த வண்டிக்கு முன்ன போல் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஆல் 4 பவர் விண்டோஸும் வந்துடுது. டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் இருக்கா, 1 டச் டவுன் பண்ணிட்டோம், 1 டச் அப் இல்லை. ஓகே, ஸோ இந்த வண்டிக்கு இன்னும் 1 டச் அப் வசதி வரல, ஆனால் 1 டச் டவுன் இருக்குது டிரைவர் விண்டோவுக்கு. மற்றபடி ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இருக்குது எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. மிட் லெவல் வேரியண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வருது, ஆட்டோ ஃபோல்டிங் கிடையாது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளவு தான். இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்த்துருவோம். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய கிராண்ட் ஐட்டன் நியாஸ் ஆஸ்டா வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போன்ற ஃபீச்சர்ஸ் தருது இப்போ இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ், இன்க்ளூடிங் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல். மெயினாக பேக் சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்ன விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. முன்னவே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ் இந்த கேட்டகரியிலே இருக்கிறதுலே ஸ்பேஷியஸான வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த ஃப்ரண்ட் சீட்ஸோடைய பேக்ஸை வந்து கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன விட பெட்டரான லெக்ரூம் தருது. உண்மையாக சொல்லப்போனால் ஹியூண்டே வென்யூ, கியா சொனட்டை விடவே
இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் இன்னும் ஸ்பேஷியஸாகவே தெரியுது. அந்தளவுக்கு தாராளமான லெக் ரூம் தருது. இத்தனைக்கும் டிரைவர் சீட்டை என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேக் சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்ன போலவே ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தராங்க. இருந்தாலும் இந்த வேரியண்ட்டுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இல்லைங்க. மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு நேரோவான வண்டி. 2 பேருக்கு மட்டும்தான் தாராளமான ஸ்பேஸ் இருக்கே தவிர 3 பேர் உட்காந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேபின் அவ்வளவு அகலம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒருத்தங்க உட்காந்தாங்கனாலுமே ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ லெக் ரூம் அண்ட் ஃபுட் ரூம் பற்றி கவலை இல்லை. டீசெண்டான கம்ஃபர்ட்டோட ஒரு ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ஈஸியாக உட்காரலாம், அல்லது கிட்ஸ் குழந்தைங்க ஈஸியாக இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். மற்றபடி எஸ் இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் தருது இந்த வண்டி. ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற சார்ஜிங் போர்ட் வந்து 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டை தான் கொடுக்குறாங்க. பழைய டைப்பு. இதை யூஎஸ்பி போட்டால் மாற்றிருக்கலாம் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்காவது. ஸோ இது ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ஹில் ஹோல்டும் வருது. மெயினான அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபேஸ் லிஃப்டட் நியாஸுக்கு எல்லா வேரியண்ட்ஸுக்குமே 4 ஏர்பேக்ஸ் வருதுங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் தான் வந்துச்சு டாப் அண்ட் வேரியண்ட்டாக, இருந்தாலுமே 2 தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுக்கு 4 ஏர்பேக்ஸ் வருது. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏர்பேக்ஸ் தவிர சைட்ஸில் சீட்டோடைய சைட்ஸில் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு சைட்ஸில் இங்கே ஏர்பேக் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சீட்லேயே இன்டெகிரேட்டடாக 2 ஏர்பேக்ஸ் வருது ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கும் சைட்ஸில். ஸோ 4 ஏர்பேக் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வர்றதுனால முன்னை விட சேஃப்டி இன்னும் பெட்டராகவே இருக்கும். மற்றபடி மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ABS வித் EBD, ப்ரீடென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ், சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு மட்டும் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. அதோட ESP, ஹில் ஹோல்ட் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ஸோ ஓகே, பேக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓவரால் ஸ்பேஸ், கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவரால் ஹிப் பொசிஷன், கம்ஃபர்ட் மற்றும் சப்போர்ட். இந்த சீட் ஸ்குவாபோடைய லென்த் பாருங்களேன், அவ்வளோ நல்ல லாங்காக இருக்குது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முழங்காலுக்கு பின் பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக ஆல்மோஸ்ட் ஒரு சேர் போன்ற சப்போர்ட் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹிப் பொசிஷனும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் ஏறி உட்கார்றதுக்கும் இறங்குறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கு. கேபினை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ்னு மட்டும் இல்லாமல் பெட்டர் கம்ஃபர்ட் மற்றும் பெட்டர் சேஃப்டியும் இருக்குது. இப்போது பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்த்துருவோம். இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய டெயில் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ ஃபாபில் இருக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. 260 லிட்டர் கெப்பாசிட்டி தருது. இந்த பூட் ஸ்பேஸ் டாடா டியாகோ மற்றும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை விட பெட்டராக தான் இருக்குது. ஆஸ்டா வேரியண்ட்டோடைய பூட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்பும் பேக் ஹுக்கும் இருக்குது. ஆனால் ரைட் சைடில் எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. இந்த பார்சல் ட்ரே ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. டாப் லெவல் ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது. ஆனால் பூட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் ஒரு 14 இன்ச் ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு கீழே இருக்கிற வேரியண்ட்ஸுக்கு இந்த வீல் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு டெம்பரரியாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு கூடுதல் லக்கேஜ் கெப்பாசிட்டி வேணும், வண்டியில் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா பேக் சீட்ஸை ஈஸியாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளோர் எக்ஸாக்ட்லி ஃப்ளாட்டாக கிடையாது, ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போது பானட்டை திறந்து பார்ப்போம். என்ஜின் ஆப்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹியூண்டே ஐட்டனும் சரி கிராண்ட் ஐட்டனும் சரி ரொம்பவே பெப்பியான டால் பாய் ஹேட்ச்பேக்ஸாக இருக்குது இந்த கேட்டகரியில். அதுக்கான காரணம் இந்த 1.2 லிட்டர் காப்பா 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். எப்பவும் போல இந்த என்ஜின் 83 PS மேக்ஸிமம் பவரும் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த என்ஜினுக்கு CNG ஆப்ஷனும் இருக்குது. இன்னும் பெட்டரான மைலேஜ் மற்றும் அதிக தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு CNG ஆப்ஷன் ஓகே. மேலும் எஸ், எப்பவும் போல ஹியூண்டேயோடைய எந்த என்ஜினாக இருந்தாலும் சரி அவ்வளோ ரீஃபைண்டாக சைலண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸுக்கு பானட்டுக்கு அடியில் இன்சுலேஷன் மெட்டீரியலே கிடையாது. இந்த வண்டியில் இருந்த டீசல் என்ஜின் ஆப்ஷன் இனிமேல் வராது. இப்போது விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதிய கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய ஆஸ்டா வேரியண்ட்டில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த புதிய வெர்ஷன் லுக்ஸ், ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியை பொறுத்தவரை ப்ரீமியம் ஹேட்ச்பேக் போல தோணுது. மெயினாக டாடா டியாகோ மற்றும் மாருதி ஸ்விஃப்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் அவ்வளவு ஃபீச்சர்ஸ் தருது. மேலும் கேபின் ஸ்பேஸும் அவ்வளவு தாராளமாக இருக்குது. இந்த புதிய டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓவரால் வேல்யூ ஃபார் மணி அப்பீலை பொறுத்தவரை இந்த கேட்டகரியில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தெரியுது. முக்கியமாக மாருதி ஸ்விஃப்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எஸ்பெஷலி சேஃப்டியை பொறுத்தவரை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.